வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். சிறிது நேரம் நாம் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செய்தியை மக்கள் கேட்க வேண்டும் என்று பல சூழ்நிலைகளின் வாயிலாக பரிசுத்தவான்களுடைய பிரசங்கத்தின் மூலமாக இன்னும் கூட பல நூல்கள் மூலமாக தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே தேவனுடைய வசனத்தை எப்படியாவது கேட்க விடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சாத்தான் ஆனவனும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே தேவனுடைய வசனம் தவறாக பிரசங்கிக்கப்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே அதை குறித்ததான சில வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதெல்லாம் நம்மளுடைய அடிப்படை சத்தியத்திலிருந்து உருவான காரியங்கள். ஆனால் அடிப்படையை நாம் இழந்திருக்கிறதுனாலே இதையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. சபையிலே நல்ல அனுபவ விசுவாசிகளும் உண்டு, இன்னும் பாலை அருந்தத்தக்கதான புதிய விசுவாசிகளும் உண்டு. ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் சாத்தானானவன் மிகப்பெரிய தொல்லையை அவர்களுக்கு ஏற்றவாறு கொடுத்து கொண்டு வருவதை பார்க்க முடியும். மார்க் 7ஆம் அதிகாரம், அதிலிருந்து முக்கியமாக ஒரு சில சத்தியங்கள் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒரு சில முக்கியமான வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். முதல் வசனம் சொல்லுகிறது, எருசலேமில் இருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினாலுடைய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். 9வது வசனமும் முக்கியமான வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படி தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. அடுத்து நாம் 13வது வசனத்துக்கு போயிடலாம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். இந்த 13வது வசனம் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு என்னவென்றால், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், அது என்ன அவமாக்குதல்? அவமாக்குதல் என்றால் என்ன? யாராவது ஆங்கில வேதாந்தத்தை எடுத்து அதில் பாருங்க என்ன போட்டிருக்கு. அவமாக்குதல்னா என்ன? நல்ல தமிழ் தான் அது, புரியுதா? அது அவமானப்படுத்துதலா?
அவன் வந்தாலே அவமானப்படுத்துதலா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க சொல்றீங்க. அவமானப்படுத்துதல் அல்ல. நான் எஃபெக்ட் அப்படிதான் போட்டு நன் எஃபெக்ட். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஆங்கிலத்துல making the word of God of none effect. அவ்வளவுதான் போதும். ரொம்ப சிம்பிளா இதற்கான அர்த்தத்தை சொல்லிடலாம். அவமாக்குதல் நன் எஃபெக்ட், நியூலிஃபை, இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை செயல்பட விடாமல் அது ஆற்றலுடையதா இருக்கிறது, அந்த ஆற்றலை குறைத்து போடுது. அமிலம், ஆசிட் அப்படின்னு ஒண்ணு நீங்க சிறு வயதுல படித்திருப்பீங்க. இந்த ஆசிட்டுக்கு ரெண்டு வகையான ஆசிட், ரெண்டு வகையான அமிலம் இருக்கிறது. ஆங்கிலத்துல கான்சென்ட்ரேட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு என்னங்க? டைல்யூட்டட். தமிழ்ல நீர்த்த அமிலம், இன்னொன்னு அடர் அமிலம். கேள்விப்பட்டது இல்லையா? அது தமிழ அதெல்லாம் நாங்க படிச்சு பல ஆண்டுகள் ஆச்சு. You only speak in English. எனக்கு 12வது வரைக்கும் தமிழ் தான். அடுத்து காலேஜுக்கு போய் கவர்மெண்ட் புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. காலேஜ்ல எல்லாம் படிக்கிறது இங்கிலீஷ், எக்ஸாம் தமிழ் எழுதிக்கலன்ட்டாங்க. எங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இங்கிலீஷ்ல எழுதினாங்கன்னா 10 பக்கம் எழுதினாங்கன்னா நாங்க 30 பக்கம் எழுதியிருப்போம். ஏன்னா சொல்லவா வேணும் தமிழ். அந்த குடுவையை நாங்கள் எடுத்தோம், அதை கலக்கினோம், இதை ஊற்றினோம் அப்படின்னு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவு வர்ணிச்சு ஆங்கிலத்தில் அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா தெரியாது ஆங்கிலத்தில். அது ரொம்ப அப்படியே கட்டுக்கோப்பா கரெக்டா அதான் எழுத முடியும். இங்க அடர் அமிலம் நீர்த்த அமிலம்னா ஒண்ணு இல்லை. இந்த ஆசிட்ல அந்த கான்சென்ட்ரேட் அடர் அமிலத்துல கையை வச்சீங்கன்னா உங்க கை வெந்து போயிடும். அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதை நல்லா கலந்து அது செயல்பட விடாமல் அதை நீர்த்த அமிலமா வச்சிருப்பாங்க. அது நீங்க என்ன பண்ணாலும் உங்க கைக்கு அது பாதிப்பை உண்டாக்காது. ஆனா இப்பவும் அது அமிலம் தான் சொல்ல முடியும். அப்படி தேவனுடைய வசனம் அவமாக்கப்பட்டிருக்கிறது, நன் எஃபெக்ட். அது வேலை செய்வதற்கு வரும் பொழுது அதை வேலை செய்ய விடாமல் ஒன்று தடுக்கிறது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை வேலை செய்ய விடாம நீங்க கெடுக்கிறீங்க, தடுத்து வச்சிருக்கிறீங்க. You are making God's word non-effect. அப்ப இந்த பாரம்பரியத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். இந்த பாரம்பரியம் என்று சொல்லுவதெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது, யாரால் பின்பற்றப்பட்டு வருகிறதுன்னு கேட்டா நீங்கள் நானும் தெளிவாக சொல்லிட முடியும், நம்மளுடைய முன்னோர்கள். ஆனால் சாத்தானால் உருவாக்கப்பட்டது இதெல்லாம் பாரம்பரியங்கள். இதெல்லாம் சாத்தானுடைய கருவி, தேவனுடைய வசனத்தை அவமாக்கி போடுவதற்கு. அங்கே யூதர்களுடைய காலத்துல நடந்த ஒரு சில சம்பவங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க கை கழுவிட்டு சாப்பிடுவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, இதையெல்லாம் போட்டிருக்கிறது. அன்றைக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை காட்டிலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பல பாரம்பரியங்கள் சபையிலே புகுந்து நம்மளை விழத்தள்ளி இருக்கிறது. அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு அவமாக்கி இருக்கிறோம். எப்படி? இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். நீங்கள் எப்படி பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை செயல்பட விடாமல் வைத்திருக்கிறீர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். என்ன உதாரணம் கேட்டா, அதே மார்க் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியத்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படி எனில் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நியாயப்பிரமாணத்தில் ஒரு பெரிய கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுதல் அப்படின்னா எப்படி பண்ணணும்? சும்மா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கனம் பண்ணுதல் ஒரு வார்த்தை தான் அங்க இருக்கு.
கணம் பண்ணுதுன்னா என்னென்ன வகையில கணம் பண்ணலாம்? அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிதல். ஓகே, வேற? அவங்கள மரியாதையை சொல்லி வாங்க போங்க என்று அழைத்தல். வேற? என்ன சின்ன சின்ன பெரிய பெரிய வேலை இல்ல, சின்ன சின்ன வேலைகளில் உதவி செய்தல். அது சொல்லியாச்சு, கீழ்ப்படிதல். இவ்வளவுதானா? அன்பு செலுத்துதல் எல்லாமே கீழ்ப்படிதல் அடங்கி இருக்கு. ஆனால் பழைய ஏற்பாடு காலம் வாசித்தீங்கன்னு சொன்னா கணம் பண்ணுதல்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். சாகும் வரைக்கும் அவங்களுடைய தேவைகளை யார் சந்திக்கணும்? பிள்ளைகள். சாகும் வரைக்கும் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாகவே இருந்தது. அதுவும் மூத்த குமாரன் இவர்களை எல்லா விதத்திலும் கவனித்துக் கொண்டே இருக்கணும். அது மூத்த குமாரன் மேல் விழுந்த கடமை. அதுல யாரும் அதை மாற்றப்படவே முடியாது. அப்படி தன்னுடைய தகப்பனை கவனிக்காமல் விடுகிறவன் கணம் பண்ணாதவன், அவன் நிந்திக்கிறவன். அவன் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். அதுதான் மோசேயினுடைய தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இது தேவன் கொடுத்த கட்டளை. எப்படி பாரம்பரியத்தினால இதை எப்படி அவமாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்களோ தகப்பனையாவது தாயையாவது காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டார். அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். போதும். இந்த குர்பான் என்பது ஒரு வழக்கு சொல். அவர்கள் பல இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஏன் இதை உருவாக்கி வைத்திருந்தாங்க என்று கேட்டால், அன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய தகப்பனுக்கான சரியான கடமைகளை நிறைவேற்றாமல் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர்களிடத்துல அநேக பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்ப இவங்க என்ன, என் பையன் இந்த மாதிரி கவனிக்காம விட்டுட்டான், அதை செஞ்சாச்சு, இதை செஞ்சாச்சு. இவர்கள் இப்படியே வழக்கு தீர்த்து தீர்த்து கடைசியில ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. இனி இதையெல்லாம் பேசி தீர்க்க முடியாது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு. நீ உன்னுடைய தகப்பனுக்கு பிரியமா நடக்கணுமா, உன் தாய்க்கு பிரியமா நடக்கணுமா, உன் லைஃப் டைம்ல ஒரே ஒரு காணிக்கை, பெரிய அமௌண்ட், 1 கோடி ரூபாய் அவங்க பேர்ல டெபாசிட் பண்ணிட்டேன்னு சொன்னா இனி அவங்களுக்கு உனக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இது ஓகேவா? இனி இதை பத்தி எல்லாம் பேசவே வேண்டாம். அவங்ககிட்டயும் போய் நிக்க, அவங்க மரியாதை கொடுக்கல, அதை செய்யல, இதை செய்யல, நான் வரும்பொழுது எந்திரிச்சு நிக்கல, இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம். ஒரே வேலையில முடிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பெயர் குர்பான். ஏனென்றால் இவர்களால் அதை தீர்த்து வைக்க முடியல. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்தாங்க. குர்பான் அப்படின்னு சொல்லி ஒரு காணிக்கையை பேசி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அதை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் தகப்பனுக்கு மகனிடத்துல எந்த உரிமையும் கிடையாது. நான் போய் எந்த உரிமையும் என்னுடைய பிள்ளைகள் இடத்துல கேட்க முடியாது. ஏன்னா செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் தேவன் கணம் பண்ணுங்கள் என்று இப்படி கணம் பண்ண சொல்லல. கடைசி வரைக்கும் அவர்களை பாதுகாத்து அவங்களுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்னும் நான் உங்களுக்கு செய்யத்தக்க ஏதாவது உதவி உண்டா அப்படின்னு கேட்டு நீங்க போய் செய்யணும். அதற்காகத்தான் இந்த வசனத்தையே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் நாள் ஆக 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 அது பாரம்பரியமா மாற்றப்பட்டு குர்பான் என்கிற ஒரு பெயர் தேவனுடைய சத்தியமாய் போதிக்கப்பட்டு விட்டது. நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி குர்பான் ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு அப்பனையும் ஆத்தாலே அங்க தூர தள்ளி விட்டு ஓடி வந்துருவாங்க. தேவன் ஒன்னதான் சொல்லி இருக்கிறார், பிள்ளைகளுக்கு பிதாக்கள் என்ன குர்பானை கொடுத்து தள்ளி விட்டாங்கன்னு தெரியல. அடுத்த சமயம் நேரும் பொழுது அதை ஒருவேளை ஆண்டவர் பேசி இருக்க, என்னமோ பேசல. ஆக மொத்தத்துல பல சடங்காச்சாரங்கள் இன்றைக்கு எப்படி நாம் பாரம்பரியத்தினாலே விழ தள்ளப்பட்டிருக்கிறோம், சபைகள் எப்படி நாசமாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். Our traditions brings false worship. நம்மளுடைய பாரம்பரியம்
தவறான ஆராதனையை கொண்டு வந்திருக்கிறது. நான் ஒரு 4-5 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறேன். எதெல்லாம் சிந்திக்க முடியுமோ அதையெல்லாம் முடிந்த அளவுக்கு நாம் சிந்திக்கலாம். நம்முடைய பாரம்பரியம் தவறான ஆராதனையை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய பாரம்பரியம் தவறான வேத வாசிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்முடைய பாரம்பரியம் தவறான ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நம்முடைய பாரம்பரியம் தவறாக நாம் காணிக்கை செலுத்துவதை குறித்து போதிக்கிறது. நம்முடைய பாரம்பரியம் தவறான ஆறுதலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்னும் 7-8 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறேன். கடைசியா நம்முடைய பாரம்பரியம் தவறான கண்டிப்பை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதுல ஒரு 3-4 குறிப்புகள் முடிந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். முதல் ஆராதனை எடுத்துக்கொள்வோம். பாரம்பரியத்தினாலே தவறான ஆராதனை எப்படி வந்திருக்கிறது? இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன சபை எல்லாமே ஆராதனை விஷயத்துல பாரம்பரியத்தை கை கொண்டிருக்கிறதை பார்க்கணும். பாரம்பரியம். சகோதர இடத்துல நம்ம சிஎஸ்சி சபையில ரசிக்கப்பட்டு வந்தனால ஒரு புக்கு நான் கேட்டு வாங்கினேன். அதை இங்கே வைத்து வாசிக்க இடம் இல்லை, சின்ன குறிப்பிட்டனால அதை நான் அங்கேயே வச்சுட்டேன். அதை வாசிக்கும் பொழுது எதற்காக அதை வாசிக்க, நானும் ஒரு காலத்துல அந்த சபையில இருந்தேன். 18 வருடமாக ஆராதனை நடக்கும்போது அவங்க ஒரு புக் அப்படி தருவாங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமாக அப்படின்னு அவர் அங்க பார்த்து வாசிப்பார். அதுல எப்படி எழுதி இருக்கு, எல்லோரும் எழுந்து நிற்போமாக அப்படின்னு எழுதி இருக்கு. அதுல அவர் அப்படியே பார்த்து வாசிப்பாங்க. நம்ம எல்லாம் அப்படி எந்திரிச்சு நிக்கணும். அப்புறம் என்ன போட்டிருக்கு, ரைட்டு, எல்லாரும் கைகளை கூப்பி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக, சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆம் சொல்லுவோமாக, ஆமேன் சொல்லுவோமாக, பாவ அறிக்கையை நாம ஏறெடுப்போம். இப்படி எல்லாம் பல காரியங்களை இவர் இங்க வாசித்து 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 கர்த்தர் நன்மை செய்தார், இவங்க எல்லாம் ஆம் நன்மை செய்திருக்கிறார், ஆமே, அதுல இன்னும் நிறைய போட்டிருக்கு. நான் சுருக்கமா அதை அப்படி உங்களுக்கு விலாவாரியா சொல்ல நேரம் இல்லை, அதை கொஞ்சம் பிரீஃபா உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் பாரம்பரியத்தினாலே சடங்காச்சாரமாக நாம் செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய காரியங்கள். இன்றைக்கும் நம்முடைய சபையில இப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் வளர்ந்து வந்திருக்கிறது. எப்படி பாரம்பரியம் தவறான ஆராதனையை கொண்டு வந்திருக்கிறது? ஆராதனை என்று சொன்னாலே தேவன் அதை நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதனை என்பது முதலாவது கற்றுக் கொடுத்து வருகிறது அல்ல. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. It should not be taught. ஆராதனை என்பது கற்றுக்கொண்டு வருவதல்ல. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். எனக்கு பிடித்த ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கிஃப்ட், அவர் ஒரு கஷ்டத்துல இருக்கிறாருன்னு வைத்துக் கொள்ளலாம். ஒரு கிஃப்ட் அதை வாங்கி கொண்டு போய் அந்த நண்பருக்கு கொடுக்குறேன். அந்த நண்பர் அதை வாங்கி பார்த்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாருன்னா பார்க்குறவங்க எல்லாமே பெரிய ஒரு கிஃப்ட் அவர் செஞ்சிருக்கிறாரு, ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாம போறாரு, அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லணும், அது பாரம்பரியம், அதுதாங்க நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் என்ன வாங்கினாலும் ஏதோ சொன்னாங்களே தேங்க்ஸ் சொல்ல சொல்லியிருக்கு, தேங்க்ஸ், நன்றிங்க நன்றிங்க. இப்படி அந்த நன்றி சொல்லுதல் இன்றைக்கு ஆராதனையாய் மாறி இருக்கிறது தேவனுக்கு. நீங்கள் அதை புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதல்ல ஆராதனை. தேவன் நம்மிடத்துல ஒன்றை செய்திருக்கிறார், அதற்கு பிரதிபலனாக நம்மளுடைய உள்ளத்தின் அடியாளத்தில் இருந்து நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்தாலே அது ஒரு ஆராதனை. அதை வாயை திறந்து நன்றி அப்படின்னு சொல்லுகிறது அல்ல, அதை பார்த்தாலே ஆராதனை. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையுமே செய்யல, ஆனால் எதை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, நன்றியை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் எனக்கு சொல்லி இருக்கிறார். உங்களை குறித்து வேதாகமத்துல நன்றாய் எழுதி இருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. வெயின் வொர்ஷிப், வீணான ஆராதனை. ஆராதனை என்று சொன்னால் தேவன் நம்மிடத்துல எதையாவது செய்திருக்க வேண்டும்,
அதை உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோமோ, நன்றி அறிதலோடு கூட நாம் இருக்கிறோமோ, அதுவே ஆராதனை. முதலாக தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆராதனைக்கு அழைக்கிற காரியம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் யாத்ராகம புத்தகத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலின் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது மோசையை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், நீ பார்வோன் இடத்துல போய் சொல்ல வேண்டியது என்னவென்று கேட்டால், எனக்கு ஆராதனை செய்ய என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு, நாங்கள் 3 நாள் பிரயாணம் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு நீ போய் பார்வோன்ட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு. இதை நான் இப்படி யோசித்தேன், பார்வோன்ட்டு போய் சொன்ன உடனே பார்வோன் விட்டுட்டாரு, ஓகே நீங்க போய் ஆராதிச்சுக்குங்க அப்படி விட்டுட்டாருன்னு சொன்னா இவங்க என்னன்னு சொல்லி ஆராதிச்சிருப்பாங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி தேவனை ஆராதிச்சிருப்பாங்க? விடுதலைன்னு சொல்ல முடியாது. பார்வோனே என்ன பண்ணிட்டாரு? இதுல தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒண்ணு செய்யல. ஆராதிப்பதற்கு ஏதாவது நமக்கு தேவை, ஆராதனைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை தேவன் செய்திருந்தால் மாத்திரம்தான் நாம் தேவனை ஆராதிக்க முடியும். புரிந்து கொண்டீங்களா? முதல்ல தேவன் எதை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆராதிப்பதற்கென்றே அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். வீணான ஆராதனை அவர் ஒருபோதும் கொடுப்பது அல்ல. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆராதனை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எகிப்தின் இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் விடுதலை, எந்த பிரச்சனையும் இல்லாம விடுதலை ஆயிருந்தாங்கன்னு சொன்னா தேவனை ஆராதித்திருக்கவே முடியாது. அவர்களுக்கு எந்த வசனமும் இல்லை. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அங்கே யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31வது கடைசியில இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அடுத்து 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. இதற்கு முன்னாடி பாடல? தேவனே ஆராதனைக்கென்று வசனங்களை கொடுக்கிறார், கிரியையை கொடுக்கிறார். ஒர்க், God is working. நம்முடைய வாழ்க்கையில தேவன் வேலை செய்து ஒரு பெரிய அற்புதத்தையும் கிரியையையும் நடப்பித்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். முதல்ல அவர்கள் தேவனுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கிரியையையும் கண்ணார கண்டார்கள். அடுத்த வேதவசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, தேவனை விசுவாசித்தார்கள்னு போட்டிருக்கு. ஒரு சின்ன ஒரு தலைப்பு ரொம்ப அருமையா இருக்கு. Faith produces perfect worship. விசுவாசம் ஒரு நல்ல ஆராதனையை உருவாக்குகிறது. Faith produces perfect worship. ஆனா இன்றைக்கு நம்ம ஆராதனை எப்படி தெரியுமா சொல்றோம்? துதிக்கிறதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். என்றைக்குமே துதிப்பதற்கு பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்காதீங்க. துதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்திருக்கிறார்? இன்னைக்கு அநேக சபைகளிலே ஆராதனை கற்றுத்தரப்படுகிறது. ஆராதனை கற்றுக் கொடுக்க வேண்டாம். அது நம்மளுடைய இருதயத்திலிருந்து வரணும். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு அடையாளமாய் நம்மளுடைய இருதயத்திலிருந்து வரணும். இன்றைக்கு பாரம்பரியமாய் நாம் ஆராதித்திருக்கிறோம். Faith produces perfect worship. முதல்ல தேவனை விசுவாசித்தாங்க. அடுத்து அவங்க தேவனுடைய அற்புதத்தை, மகத்தான கிரியையை கண்டு புகழ்ந்து பாடின பாட்டு என்று வருகிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் முழுவதுமா ஒரு பெரிய worship. நம்ம அப்படி தேவனை ஆராதிக்கிறோமா? நம்ம அந்த மாதிரி ஆராதிக்கிறது இல்லை. முதலாக சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல முதலாக ரட்சிக்கப்பட்ட அந்த 3000 பேர் கூடி வரும் பொழுது அங்கே 2:42 இருந்து இப்படியாய் வசனம் வருகிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் டீச்சிங்ஸ்
அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பமிக்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இது ஒரு சபைக்குள்ளாக நடந்த ஒரு விஷயம். அவர்கள் உபதேசத்திலே தரித்திருந்தாங்க, அப்பமிக்குதலிலே தரித்திருந்தாங்க, அந்யோன்யத்திலே தரித்திருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஆராதனைக்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு முறைமை. ஆனால் இன்றைக்கு நாம் அந்யோன்யத்துல இருக்கிறது கிடையாது. அப்பம் வைக்குதலிலே தகுதி இல்லாமல் அப்பம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் மனப்பாடம் பண்ணின வசனத்தினாலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். பாரம்பரியமா நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சபையையே ஜனங்கள் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபைக்குள்ளாக வரும் பொழுது ஒரு விதமான பயபக்தி வந்து விடுகிறது. நல்லது, சபைக்குள்ளாக தெய்வ பயம் இருக்க வேண்டும். ஆனால் அதுவே சபையை விட்டு வெளியே போகும் பொழுது தேவனையே விட்டு விட்டோம் என்கிற ஒரு எண்ணத்தோடு போகிற உணர்வு தான் இன்றைக்கு நம்முடைய சபை உருவாக்கி இருக்கிறது. அநேக கலாச்சார ஆர்த்தோடாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த சபைகள் எல்லாம் சபையை மையப்படுத்துகிறார். அங்கே பெரிய பெரிய உருவங்களையும் மெழுகுவத்திகளையும் சில சிலுவைகளையும் வைத்து மனிதர்களை பயமுறுத்தும் விதமாக அங்கே மாயையான ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருதயத்திலே தேவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த பயத்தையும் ஆராதனையையும் குலைத்து போட்டிருக்கிறார். இது நம்முடைய பாரம்பரியத்தினால தேவனுடைய வசனத்தை அவமாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது இயேசுக்கு படத்தை பார்த்துச்சுன்னா இயேசுன்னு சொல்லி தராரு. அவர்களுடைய மனதில் அது ஆழமாய் பதியும். ஒரு முறை நாம் அப்படி சொல்லி கொடுத்ததுனாலே முடிஞ்சது. இப்பொழுது இருந்தே தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் சரியாக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டு போவோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். மாயமான தாழ்விலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவையிலே துணிகரமாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் எழுந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறுத்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியையும் போதனைகளின்படியையும் நடந்தும் தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒழுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவர்கள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இந்த வசனத்தை நன்றாக வாசித்தோன்னு சொன்னா தேவன் அற்புதமாக பாரம்பரியத்தை உடைச்சு எரிஞ்சிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பதாக கும்பமேளா 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன், எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணீங்களா? கும்பமேளா நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல முதல் முறையாக அதுல நடக்கிற எல்லா சம்பவத்தையும் அப்படியே போட்டாங்க. நானும் என்னுடைய வீட்டுல எல்லா 2 பேரும் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இங்க சொன்ன ஒவ்வொரு வசனமும் அங்கு நிறைவேறிச்சு. அங்கே அவர்கள் காண்பித்த ஒவ்வொருவருடைய ஆராதனை முறைமையும் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது, சில விஷயங்களை சொல்ல முடியும். 15 வருடமாக ஒரு காலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் 15 வருஷமாக ஒத்த காலில் அவர் அப்படி நின்று தேவனுக்கு நான் எப்படியாவது ஆராதனை செலுத்தணும், மகிமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நின்று கொண்டிருக்கிறார். அந்த காலு சீழ் பிடித்து பிதுங்கி புழுக்கள் எல்லாம் மொய்த்து அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். அவர் 2 பக்கமும் அப்படியே துணி வச்சு அவரை கட்டி அப்படியே நிப்பாட்டி இருக்கிறாங்க. இந்த காலை அப்படியே தூக்கி இன்னொரு கீழே துணி வச்சு அதுல அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நபர் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த கையை உயர்த்தியே இருக்கிறார். கீழே அப்படி இறக்கவே இல்லை. அந்த நகத்தை கூட அது அப்படியே நகம் வளர்ந்து அப்படியே தொங்கி கொண்டிருக்கு. அப்ப இவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்க இப்படி கையை உயர்த்தியே வச்சிருக்கிறீங்க? எப்படியாவது என்னுடைய உடலை வருத்தி நான் தேவனை பிரியப்படுத்துறேன். இப்படி பல விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? இங்கே நம்மளுடைய வேத வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுதியிருக்கிறார் பாரு.
மனிதர்களுடைய போதனை, தொடாதே, ருசி பாராதே, அதை தீண்டாதே, இதை குடிக்காதே, இதையெல்லாம் மாயமான சுய இஷ்டமான ஆராதனை. அந்த ஆராதனை உங்களுக்கு வேண்டாம். அடுத்து மாயமான தாழ்மை, அது உங்களுக்கு வேண்டாம். சரீர ஒடுக்கம், இந்த சரீர ஒடுக்கம் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்? இதை எல்லாராலும் செய்ய முடியும். புரிந்து கொண்டீங்களா? ஆல் கேன் டூ.